well-deserved teams here. Zenit Yanam Royals taking on the in-design Karaikal Knights. And it'll be Aditya Garwal who will give it a flick. Heads. Heads is the call. And that's the news from the center. Zenit Yanam Royals have won the toss and they'll bat first. Royals won the toss and chose to bat. No change in the sides. And also, the Knights not making a change. In the power-packed opening combo of Vedant Bharadwaj and the captain himself, Aditya Garwal. And on the other hand, Jasolia Senil Kumar, a wily customer. ஆட என்னது இது எடுத்த உடனே அகலப்பந்து நவுந்து போய் ஆடி இருக்காரு நேரா அடிச்சிருக்காரு நல்ல கனெக்ஷன் சீக்கம் ஹலோ சிக்ஸர் ஆதித்யா கட்வால் அவரோட அக்கவுண்ட் ஓபன் பண்றாரு ஹலோன்னு சொல்றாரு எல்லாருக்கும் இந்த சிக்ஸோட ஆச்சரியத்திலயும் ஆச்சரியங்க ஆதர்ஷிது ஏன்னா இந்த வாட்டி கபாஸ் மேல போயிருக்காரு மறுபடியும் ஒரு சீக்கம் ஹலோ சிக்ஸர் பேக் டு பேக் ஆதித்யா கட்வால் கலக்கிறாரு மறுபடியும் அதே திசையில தான் போயிருக்காரா இல்ல சரியான விக்கெட் இப்பதான் அந்த ஃபீல்டர் பின்னாடி பவுண்டரி லைன்ல போய் நின்னாரு கரெக்டா அவர்கிட்ட ஆதித்யா சிங் சௌஹான் கலக்கியிருக்காரு He's gone for 12, 14 for 1. பெரிய ஷாட் சரியான கனெக்ஷன் ஆஃப் த மார்க் ஒரு சீக்கம் ஹலோ சிக்ஸரோட பரமேஸ்வரன் அப்பா நின்ன இடத்துல இருந்து என்னமா அடிச்சாரு இது ராக்கெட்டுங்க அழகா கேப்ப கண்டுபிடிச்சார் அங்க ஷார்ட் பால் வேதாந்த் பரத்வாஜுக்கு அவருடைய முதல் ஸ்ரீராம் கேபிட்டல் 4 இந்த வாட்டி கேட்ச் இட் ஆனா ஷார்ட் ஸ்கொயர் லெக் தலைக்கு மேல ஒரு 2 பவுன்ஸ் பட்டு ஸ்ரீராம் கேபிட்டல் 4 மேபி ஸ்ட்ராட்டஜி ரீதிங்க் பண்ணணுமா இதுல ஒரு நட்ராஜா ஷாட் ஃபைன் லெக் ஃபீல்டர் வேடிக்கை தான் பார்க்கணும் ஃபிளாட் 6 சீக்கம் ஹலோ 6 நானும் 4ல இருந்து போயிட்டு சொல்றேன் அப்படிங்கறப்ப இங்க ஒரு என்னங்க ஆதித்யா சிங் உள்ள வந்தாரு வேதாந்த கல்டி போட்டு போயிட்டாருங்க. And aside, of course, never look like grounding it. Vedant Bharadwaj can worry till the cows come back home. நான் நினைச்ச பாதல் வந்தத பாதகம் பண்ணுவாருன்னு வந்து உள்ள வந்து நின்னு ஓடுதே இன்சைட் எட்ஜ் வாங்கி ஸ்டம்ப்ல பட்டு கலட்டி இருக்காருங்க ராகுல் தோமர் அப்படியே நின்றார் என்ன நடக்குது இங்க 44 for 3. Rahul Tomar goes for 1. ஷாட்டா போட்டிருக்காரு கேப் பார்த்தாரா ஒரு புவர் பால் ஒரு மொமெண்டம் இங்க சேஞ்ச் ஆகுமா பரமேஷ் பேட்ல இருந்து ஒரு ஸ்ரீராம் கேபிட்டல் 4 வந்திருக்குது டாப் எட்ஜ் பால் ஆல்மோஸ்ட் ஒரு 6க்கு போயிருக்கு ஆனா ஸ்ரீராம் கேபிட்டல் 4 தான் கிடைக்கும் சோம்ராஜோட முதல் பவுண்டரி சற்றே அதிகமாக தான் இருக்கிறது பெரிய ஷாட்டிற்கான முயற்சி கேட்ச் பிடிக்கப்படவில்லை அவரையும் தாண்டி பந்து எல்லைக்கோட்டை தொட்டுள்ளது 4 ரன்கள். எனக்கு இது ஒண்ணுதான் புரிய மாட்டேங்குது முத்து இப்போ கேட்சுக்கு ஒருத்தர் வந்து போறாரு சப்போஸ் அவர் மிஸ் பண்றாரு அப்படின்னா பின்னாடி இருந்து இன்னொரு ஃபீல்டர் வந்து அதை பிடிக்கணும் இல்லையா திரும்ப கேட்ச் அப்படின்ற குரல் இப்ப புடிச்சிருவாருங்க அதே ஆச்சால் சிங்லா அதே பாதல் புடிச்சிட்டாரியா Somraj Mishra is out for 22 Royals are on 80 for 4 இது பெரிய ஷாட் வா லோச்சோச்சோ ட்ரை பண்ணாரு ஜசோலியா முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செஞ்சாரு ஜஸ்ட் அவரோட கையில பட்டு கண்டிப்பா யஷ்பாங்க மீண்டும் ஒரு முறை போறாரு பட் இந்த முறை அது தாண்டி எங்கேயோ போய் 7ஆம் நம்பர் இதுதான் 7ஆம் நம்பர் ஸ்டாண்ட் எங்களோட கம்பெனில அப்படின்னு சொல்லி இருக்கு இது ஒரு சீக்கம் ஹலோ 6 4 கண்டிப்பாக நிச்சயமாக சத்தியமாக அது ஒரு ஸ்ரீராம் கேபிட்டல் 4 கத்தி பார்த்தாங்க ட்ரை எல்லாம் பண்ணாங்க ஐயோ ரொம்ப கேஷுவலா இருந்தாரு அவர் பேட்ட கீழ வெச்ச மாதிரி எனக்கு தெரியல முத்து And to get run out, stealing a leg by must hurt him no and Praveen perishes the scene for 18. ஒரு ஃபுல் டாஸ் யூஸ் பண்ணிருக்காரா சைட் ஸ்கிரீனுக்கு நேரா குஷன் அடிச்சிருக்குது இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த பால் வந்து எதுக்காக இப்படி போயிருக்காங்கன்னா ஹைட் செக் பாக்குறாங்க அதுக்கப்புறம் குஷன்ல அடிச்சிருக்குது 6 கொடுத்தாச்சு நேரா ஒரு அடிச்சிருக்கிறாரு டென்னிஸ் பால் ஷாட் உயரம் இருக்கு தூரம் போச்சா ஆஹா விஜய் விட்டுருக்கிறாரு
மீண்டும் நல்ல நைஸா அரைச்சாரு. ஆனா பால் நைஸா விக்கெட் கீப்பரை தாண்டி போயிருக்கு. வெளியில போடப்பட்ட ஒரு ஃபுல் டாஸ். ஆனா கவர்ஸ்ல ஒரு ஃபீல்டர் இருக்காங்க. ஸ்ட்ரைக் மாத்திக்க விரும்பல, ஆனா மாத்திக்கிட்டாரு. ரன்னை திருடி இருக்காங்க. அடிச்சிட்டாரா கௌதம்? டிவி அம்பையர் கிட்ட போவாங்க. clear. Brilliant 50 comes to an end. 145 for 6. ஹேண்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்காரு. கேட்ச்னு ஒரு குரல் இருக்குது, ஆனா வாய்ப்பு இல்ல. பிங்கிலி காப்பிலா பிடு பால் அவரை ஏமாத்திட்டு போயிருக்குது. ஸ்ரீராம் கேபிட்டல் 4 வந்துட்டு இருக்கு. எஸ், மீண்டும் கத்தி வீசி இருக்கிறாரு. அதன் வீச்சின் காரணமா ஸ்ரீராம் கேபிட்டல் 4 வந்திருக்கு. நேரா அடிச்சிருக்கிறாரு முறை. 6 பிளாட் 6. இர்ஃபான் ஆன் ஃபயர். பாருங்க, இதான் ஒருத்தவர் கண்ணு வர ஆரம்பிச்சா வந்துகிட்டே இருக்கும். இந்த தடவை ஜெசோலியாவும் சொல்றாரு, யாம் இருக்க பயமே. எப்படிங்க பேட்ல ஸ்ப்ரிங் இருக்கா? மீண்டும் ஒரு முறை பெருக்கி எடுத்து அடிச்சிருக்கிறாரு. ஃபீல்டர் மிஸ்ஃபீல்ட் பண்ணிருக்கிறாரு. மீண்டும் ஹேட்ரிக். ஸ்ரீராம் கேபிட்டல் 4. இம்முறை விஜய் பெரிய ஒரு மாவா காவா. ஆனா எகுத்து அடிச்சிருக்கிறாரு. கிளியர் பண்ணிருக்கா? கிளியர் பண்ணிருக்குது. சீக்கிரம் ஹலோ 6. திரும்ப பாருங்க, ஒரு ஹாஃப் ஹெலிகாப்டர் ஷாட். தூரம் உயரம் இருக்கு. சீக்கிரம் ஹலோ 6. 26 ரன்கள் ஓவர். இர்ஃபான் எங்க இருந்துங்க வந்தாரு? தூதுவன் வருவான், சிக்ஸர் மழை பொழியும்ங்கிற மாதிரி முடிச்சு கொடுத்திருக்கிறாரு. The momentum with them, the Indesign Karakal Knights will need 187 runs to catapult themselves to the second qualifier. இதே மாதிரிதான் ஆரம்பிச்சிருக்காரு. பால் தூக்கி கடாசி இருக்காருங்க அமிர்தேஷ். எங்கேயோ போய் ரூஃபுக்கு மேல விழுந்திருக்கு. பால் சீக்கிரம் ஹலோ 6. ரன் சேஸை இப்படிதான் எதிர்கொள்ள போறாங்க. சம ஷாட்டுங்க. ஷார்ட்டா போட்டாரு, வேகமா போட்டாரு. போல்டு ஃபர்ஸ்ட் பால். போன மேட்ச் கடைசி ஓவர் எங்க முடிச்சாரோ இன்னைக்கு அங்கேயே தொடங்கி இருக்காரு. ஸ்டம்பையும் உடைச்சிருக்காரு. கம்ப்ளீட்டா லைனா மிஸ் பண்ணிருக்காரு. Bat pad gap and the ball sneaks through. Amritesh Kumar goes for 12, 19 for 1. மேல காத்துல ஃபீல்டர் ஜஸ்ட் தலைக்கு மேல இர்ஃபான் உல் ஹக் நின்னுட்டு இருந்தாருங்க. கௌதம் திலீப் சாஸ்திரிக்கு ஒரு சீக்கிரம் ஹலோ 6. ரிவர்ஸ் ஸ்வீப், பெரிய அப்பீல். உடனே பேட்டை தூக்கி காட்டினாரு. பால் பவுண்டரி நோக்கி போயிருக்கு. இது ரிவ்யூ கொடுப்பாரா, எடுப்பாங்களா, லெக் பையா பேட்டா ஒன்னும் புரியல. லெக் பை கொடுத்திருக்காரு. இப்போதைக்கு ஒரு ஸ்ரீராம் கேபிட்டல் 4 நம்ம சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ இங்க தூக்கி அடிக்க ட்ரை பண்ணிருக்காரு. எஸ், இங்க ஒரு ஸ்ரீராம் கேபிட்டல் 4. ஏதோ ஒரு பக்கம் வந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ இல்லைங்க நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்ட்டாரு கௌதம். டைரக்டா பிரவீனோட கைகள்ல போய் அந்த பால். இந்த ஸ்வீப் போன அப்பீல் இருக்குது. தருண் இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாரு. சதீஷ் இன்னும் 2-1 போயிருக்காங்க. ரிவ்யூ போயிருக்காங்க. கடைசி மொமெண்ட் அதுதாங்க. ஏதான ஸ்பைக் வருதா பார்க்கலாம். எஸ், And Aman of Khan departs for 14. It's 68 for 3. இப்போ ரிஸ்க் எடுத்திருக்காங்க. அப்பா மூச்சு விடுற மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு வருதா? அக்யூ பேட்ல இருந்து ஒரு சீக்கிரம் ஹலோ 6 ஒன்னு வந்திருக்குது. கொஞ்சம் பால்ல ஷார்ட்டா பிச் பண்ணாரு. விட்டும் கிடைச்சிருக்கு. பிரமாதமா அடிச்சிருக்காரு. இதை பத்தி அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க. ஃபைன் லெக் பக்கம் ஃபீல்டர் இருக்காரு. ஒரு பிளைண்ட் ஸ்பாட். அது அவ்வளவு ஈஸி கிடையாது. இந்த ஓவர்ல எவ்வளவு நடந்திருக்கு பாருங்க. வெல் செட்டட். அக்யூப் தலையில அடிச்சுக்கிறாரு. ஐயோ தப்பு பண்ணிட்டேனேன்னு சொல்லிட்டு Out for 36. It is 88 for 4. அது வருதோ இல்லையா சார்? இங்க விக்கெட் போயிருக்கு சார். விக்னேஸ்வரன் கேக்குறாரு போலாமா வேண்டாமா அப்படின்ட்டு. பட் போலர் அங்க செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ரிவ்யூக்கு போயிருக்காங்க சார். மிடில் ஸ்டம்ப் மாதிரி தான் தெரியுது. 3 ரெட் லைன் பாருங்க. பிச்சிங் அவுட் சைட் ஆஃப் காலையில இம்பாக்டிங் லைன் ஹிட்டிங் விக்கெட்ஸ். Marimuthu though gone for 1 of 3. It is 87 for 5.
தூக்கி அடிச்சு விட்டுருக்காரு. ரூம் கிளியர் பண்ணி நேரா கேட்ச் பார்க்குறோம். இங்க கனெக்ட் பண்ணும்போது அண்டர் தி பால் கரெக்டா வரல. அது அண்டர்நீத் பால் கரெக்டா இல்லைன்னா லிஃப்ட் கிடைக்காது. அங்க அதுதான் மிஸ்டேக். நேரா ஃபீல்டர் நோக்கி விழுந்தது பார்க்குறோம். இண்டசைன் காரைக்கால் நைட்ஸ் 88 for 6. அடுத்த சான்ஸ் அப்படிங்கிறது இல்லையே சார். வின் பண்றது மட்டுமே தான் சார் ஒரே சாய்ஸ் அப்படின்ட்டு இருக்கிறப்ப இருங்க எப்படியாவது கொண்டு போய் சேர்க்கிறேன் சேர்க்கிறேன் அப்படின்ட்டு பவன் இறங்கி இருக்காரு. இறங்கி வந்து இது மாதிரி தூக்கி அடிக்கணுங்கிற நிலைமை தான். அட்டெம்ப்ட் என்னமோ கரெக்ட். பட் நீங்க அடிச்சங்கன்னா நல்ல ஒரு பவர் இருக்கணும், ஃபாலோ த்ரூ இருக்கணும், கனெக்ஷன் கரெக்டா இருக்கணும். To dismiss Pavan Shankar. He goes for 9, 100 for 7 in Design Karekal Knights. என்ன நடந்துச்சுங்க? என்னன்னா ஓன்னு சொல்றதுக்குள்ள விக்கெட்டா? மறுபடியும் பிரணய் ஸ்ட்ரைக் பண்ணிருக்காரு. To pouch that one to send Ankit Sharma back for 6. Run a ball, 103 for 8 now. நாலாவது வந்திருக்கு. கேட்டது கொடுக்கப்படும். 9வது விக்கெட்டை இழக்கிறாங்க. பேட்டர்ஸால பெருசா எதுவும் பண்ண முடியாததை நம்ம ஆதித்யா சிங் சௌஹான் கிட்ட இருந்து எதிர்பார்க்க முடியாது. 4th wicket for Pranay. Aditya Singh gone for 2. பெரிய ஷாட்டுக்கு போயிருக்காரு. 4 கிடைக்கும். ரொம்ப நேரம் கழிச்சு வந்திருக்கு. 23 பாலுக்கு அப்புறம் ஒரு ஸ்ரீராம் கேபிட்டல் 4. போல்டு 5 விக்கெட். பிரணய் சிங் சூப்பர்மேன். ஃபேண்டாஸ்டிக் வின். அவருக்கு 5 விக்கெட் ஹால் கிடைச்சிருக்கு. அதோட குவாலிஃபயர் 2ல தங்களோட இடத்தை உறுதி செய்யறாங்க. InDesign Karekal Knights, unfortunately their PPL Season 3 2026 campaign comes to an end today.